நம்ம ஐயனார் துணை சீரியல்ல ரொம்ப பதட்டமான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குங்க. ஒரு வழியா சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சா, கரெக்ட்டா தாலி கட்டுற மொமெண்ட்ல சந்தாவோட மாமா என்ட்ரி குடுத்து சந்தாவையும், அனீஷையும் கடத்திட்டு போயிடுறாரு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் இந்த ஜென்மத்துல சேரனுக்கு கல்யாணம் ஆகாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. சேரனும் அவங்க குடும்பம் மட்டும்தான் கோயில்ல இருக்கு. சேரன் என்ன செய்யறதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்காரு. இடையில நடேசன், டேய் இங்கேயே உட்கார்ந்திருந்தா என்னடா பண்ண முடியும்? போய் அந்த பொண்ணை தேடுங்கடா. இல்ல போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் குடுங்கடா. எதுவுமே பண்ணாம இங்க உட்கார்ந்திருந்தா அந்த பொண்ண எப்படிடா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நிலாவும் அதுதான் சரின்னு சொல்றாங்க. சேரனுக்கு சந்தா அழுதுகிட்டே போன முகம் மட்டும் கண்ணுல இங்க வந்துகிட்டே இருக்கு. பாண்டியன் சேரன, அண்ணே வானே போய் தேட போலாம். இங்கே இருந்தா எப்படின்னு வா போலாம் அப்படின்னு சொல்லி சேரனை கூப்பிடுறாரு. சேரன் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. அனீஷ் முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான், அவங்க ரொம்ப மோசமான ஆளுன்னு. அப்ப நான் பாத்துக்கலாம் அனீஷ். நம்ம ஊர்ல எப்படி அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போக முடியும்? அப்படிலாம் நாங்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா சந்தாவையே கண்ணு முன்னாடி கண்ணை காட்டி தூக்கிட்டு போறப்ப என்னால எதுவுமே செய்ய முடியல. சந்தாவோட முகம் என் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது. அவங்க இவ்வளவு மோசமான ஆட்கள்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நடந்தாலும் நான் சந்தாவை அவங்க கூட போக விட்டுருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கு சோழன், அண்ணே நீ என்னன்னே பண்ண முடியும்? அவங்க அப்படி கண்ணெல்லாம் காட்டி மிரட்டுவாங்கன்னு நம்ம நினைச்சோமா என்ன? அவங்க நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமான ஆட்களா இருந்திருக்காங்க. வானே நம்ம போய் சந்தாவையும் அனுஷையும் தேடுறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. டேய் நீங்க போய் தேடுங்க. நானும் நிலாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்புறம் நாங்களும் தேடி பார்க்குறோம். ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபோன் பண்றோம். போய் தேடுங்க. டைமை வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. ஆமா சோழன் நீங்க போங்க. நானும் அங்குளும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க. வானதியும் நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரேன்னு சொல்றாங்க. இல்ல வானதி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாம். உங்க வீட்டுல நினைச்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க. நீ வீட்டுக்கு போ. உனக்கு நான் என்ன தகவலா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி நிலா சொல்றாங்க. பாண்டியனும் வானதியை வீட்டுக்கு போக சொல்றாரு. வானதியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் சந்தாவையும் அனீஷையும் கடத்தி ஒரு குடோன்ல வச்சிருக்காரு. சந்தாவோட மாமா அனீஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எனக்கு தெரியாம உன் தங்கச்சி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பாத்தியா? விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நேரா சந்தா கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்துறான்னு பாத்தியா? உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உன்னை இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தாவோட மாமா சந்தா கிட்ட சொல்றாரு. சந்தா இதை கேட்ட உடனேயும் பயங்கரமா அழுகுறாங்க. சந்தா அழுதுகிட்டே அவங்க மாமா கிட்ட, என்னை தேடி அவர் வருவாரு, உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி என்னை அழைச்சிட்டு போயிடுவாரு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தாவோட மாமா கிட்டயே நேரடியா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த வரக்கிற மாமாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. பாக்குறேன் அவன் உன்னை எப்படி காப்பாத்துறான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. ஏதாங்க நாளைக்கு நடக்க போறது? ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.